வணக்கங்க. நம்மளுடைய வெப்பாலை எண்ணெயை ரெடி பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெப்பாலை இலையை சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு செக்கு தேங்காய் எண்ணெயில் 4 நாள் ஊற வச்சாச்சுங்க வெயிலில் வச்சு. இப்போ 4 நாள் கழிச்சு வடிகட்டி எடுக்கிறது தான் பார்க்குறீங்க. எப்படி பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்குது. இந்த வெப்பாலை எண்ணெயை தலைக்கு பூசிக்கிறதுனால அதிகமான பொடுகு தொல்லையிலிருந்து நிவாரணம் பெறலாங்க. அது மட்டும் இல்லைங்க, தலையில் சிறு சிறு கொப்பளங்கள் இருந்தாலும் அரிப்பு இருந்தாலும் இது போக்கக்கூடியதுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் இந்த ஹேர் ஆயிலை வாங்கி தடவிக்குங்க. நிவாரணம் அளிக்கக்கூடியது. வெப்பாலையன் மருத்துவ குணங்கள் கூகுளில் போய் கேளுங்க, அது சொல்லும். நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் இந்த ஆயிலை தடவுறதுனால நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. இந்த வெப்பாலை எண்ணெயை தயாரிக்கிற முறை சூரிய வெளிச்சத்தில் தாங்க வச்சு எடுக்கணும். அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த இலையை போட்டு காய்ச்சி எடுக்கலான்னா அந்த தன்மை போயிடுங்க. சூரிய வெளிச்சத்தில் வச்சு செஞ்சால் தான் இந்த நேரமும் வருங்க. உங்களுக்கு இந்த வெப்பாலை எண்ணெய் வேணும்னா 100 மில்லி பாட்டில் 200 மில்லி பாட்டில் போட்டிருக்கோங்க. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 4 லிட்டர் எண்ணெய் இருக்குங்க. நாளைக்கு குடியரசு தினங்கிறதுனால ஆர்டர் பண்ணுற 20 பேருக்கு மட்டும் 200 ml பாட்டில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொரியர் ஃப்ரீங்க. 100 mlக்கு கொரியர் சார்ஜ் உண்டுங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. யாருக்காவது இந்த எண்ணெய் தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்.